தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ட்ரையல் ஆஃப் சம்மன்ஸ் கேசஸ் பார்ட் 2. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சம்மன் கேஸோட பார்ட் 1ல் அதில் வந்து என்ன சிஆர்பிசி செக்ஷன் 251லேருந்து 255 வரைக்கும் என்னெல்லாம் அந்த ட்ரையலில் வந்து நடக்கும்ன்றதை பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த பார்ட் 2ல் 256 to 259 இந்த 4 செக்ஷனில் சம்மன் கேஸில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 256 இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் அப்பியரன்ஸ் ஆர் டெத் ஆஃப் கம்ப்ளைனன்ட். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வழக்கில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அப்போது 2 பேருமே முக்கியம். அதாவது கம்ப்ளைண்டரும் வரணும், அக்யூஸ்டும் வரணும். அக்யூஸ்ட் வந்து மேபி இன் ஜெயிலில் இருக்கலாம், இல்லை பெயிலில் இருக்கலாம். ஸோ பெயிலில் இருக்கும்போது சம்மன்ஸ் அனுப்பிச்சு அவரை வந்து வர வைப்பாங்க, அப்பியரன்ஸ் பிஃபோர் த கோர்ட். ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா ப்ராட் பிஃபோர். ஸோ போலீஸ்கிட்ட அதற்கான ஆர்டரை பாஸ் பண்ணி அவங்கள அந்த டைமுக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைப்பாங்க. ஸோ அதே அளவுக்கு ஒரு கம்ப்ளைண்டரும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து கம்ப்ளைண்டர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் அவரை விசாரிப்பாங்க. அண்ட் தென் விட்னஸும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த 2 பேருமே வரல. அப்போ வந்து ஒருத்தர் வரல, யாரோ ஒருத்தர் வரல, என்ன நடக்கும்? அந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இந்த செக்ஷன் 256ல் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அப்பியரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட். இப்போது கம்ப்ளைண்ட் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து அவர் வந்து கோர்ட்டு சொன்ன டேட் அண்ட் டைமுக்கு ஆஜராகலை. இப்போது கம்ப்ளைண்ட் வந்து சம்மன் கேஸ்லேயோ இல்லை பெட்டி கேஸ்லேயோ கம்ப்ளைண்ட் ஆஜராகலாம். அந்த அவர் வராததை வச்சு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு நான் ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்டாக அதை தீர்மானித்து அதை அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி அக்யூஸ்டை வந்து விடுதலை செஞ்சுருவாங்க. இப்போது முதல் தடவையிலையும் அந்த மாதிரி செய்யறதுக்கான ஜட்ஜிக்கு பெர்மிஷன் இருக்குது. இஃப் ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனார்னா. ஒருவேளை அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு கம்ப்ளைண்டருக்கு. வேற ஒரு நாள் ஹியரிங்கை மாற்றுவார். ஒருவேளை அந்த ஹியரிங்களும் வரலைன்னா எய்தர் அக்யூட்டல் பண்ணலாம் அக்யூஸ்டை, இல்லை ஃபர்தராக இன்னொரு சான்ஸ் வந்து கம்ப்ளைண்டர் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த நான் அப்பியரன்ஸுக்காக பாயிண்ட் நம்பர் 1ல் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்ளைண்டர் அவர் இல்லைனாலும் அவருக்கு பதிலாக அவருடைய அட்வொகேட், அப்படி இல்லைன்னா அவருடைய இன்கேஸ் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் நடக்குது, ஒரு கார்ப்பரேட்லேயோ இல்லை ஒரு நிறுவனத்துலேயோ, அந்த நிறுவனத்தில் இதுக்குன்னு அலோகேட் பண்ண ஒரு இல்லீகலைஸ் பர்சன், ஸோ யார் வந்து அந்த அட்வைஸ் பண்ண போகிறாங்களோ, ஸோ அந்த பர்சனோட ப்ராசிக்யூஷனாக அதை வந்து ஏற்றுக்கிறதுக்காக மனு கொடுக்கலாம். இன்னொன்று வந்து மெஜிஸ்ட்ரேட் இன் இஸ் ஒப்பீனியன் அவரை வந்து ஆல்ரெடி டிஸ்பென்ஸ், இந்த கேஸ் வந்து டிஸ்பென்ஸ் அவர் அட்வொகேட் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அப்போ அவரை வராமல் அந்த கேஸை வந்து நடத்த முடியும். ஒருவேளை இது எதுவுமே செய்யாமல் கம்ப்ளைண்ட் இல்லைன்னா அந்த கேஸ் வந்து அக்யூஸ்டு சாதகமாக போய் அவர் வந்து அக்யூட்டல் விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் நான் அப்பியரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணவர் வந்து இறந்துடுறாரு. இந்த கண்டிஷனில் அந்த கம்ப்ளைண்ட் வந்து இறந்துட்டாருன்னு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க லீகலைஸ் யாராச்சும் இருந்து அதை ஃபாலோ பண்ணாருன்னா அந்த கேஸை வந்து ஃபர்தர் ப்ரொசீடிங் வந்து நடக்கும் ஆஸ் பர் தி செக்ஷன் சப்செக்ஷன் 1ல். இல்லைன்னா அவர் வந்து இறந்துட்டார், யாருமே அதை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அக்யூஸ்ட் வந்து அக்யூட்டல் ஆகிடுவாங்க. பட் இது எல்லாமே இந்த பெட்டி கேசஸ் அண்ட் நார்மல் கேசஸ், நாட் ஃபார் த சிவியர் பனிஷ்மெண்ட் கேசஸ். ஸோ அபவ் 2 years அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், அண்ட் தென் வந்து சிவியாரிட்டி ஆஃப் த பனிஷ்மெண்ட், ஸோ பெட்டி கேசஸ், ஸோ இந்த மாதிரியான சம்மன் கேசஸ்க்கு மட்டும்தான் இந்த செக்ஷனில் கொடுத்துருக்க 256 பொருந்தும். அதே மாதிரி 257ல் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஆஃப் கம்ப்ளைண்ட். ஒரு கம்ப்ளைனன்ட் அவருடைய கம்ப்ளைண்ட்டை வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம் வித் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த கோர்ட் இஃப் ஜட்ஜ் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுக்கான கோர்ட் பிட்டிஷனை வந்து சப்மிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் செக்ஷன் சிஆர்பி செக்ஷன் 320ல் ஆல்ரெடி இதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் சிஆர்பிசின்ற ஃபோல்டரில் இருக்குது, நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நான் காம்பவுண்டபிள்னால் நீங்கள் சமரசம் செய்து கொள்ள முடியாத வழக்கு எதெல்லாம் சமரசம் செய்து கொள்ளலாம், அதில் எது வந்து வித் கோர்ட் பர்மிஷன், எது வித்தவுட் கோர்ட் பர்மிஷனில் அதெல்லாம் அது வந்து செய்யணுன்றது இருக்கும். ஸோ வித் கோர்ட் பர்மிஷன் வேணுன்ற வழக்காக இந்த சம்மன் கேஸில்
ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதை வந்து பிட்டிஷன் போட்டு கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கணும், இந்த கேஸை நாங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கிறோம்னு சொல்லி. அப்போ கோர்ட் நீதிமன்றம் ஜட்ஜ் அவர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாருன்னு சொன்னால் அதுக்கான அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதிலிருந்து அந்த கேஸ் விடுவிக்கப்படும், டிஸ்மிஸ் பண்ணி கோர்ட்லேருந்து அந்த கேஸை வந்து கலைக்கப்படும். ஸோ இதுதான் வந்து 257. 258ல் பவர் டு ஸ்டாப் ப்ரொசீடிங் இன் சர்டைன் கேசஸ். இன் சர்டைன் கேசஸில் எனி சம்மன் கேசஸ் இன்ஸ்டியூட்டட், அதாவது கம்ப்ளைண்ட் அப்பான் கம்ப்ளைண்ட் பேராக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீவியஸ் சாங்ஷன் சிஜிஎம் அவர்கள் எனி அதர் மெஜிஸ்ட்ரேட் கேஸில் கோர்ட்டில் வந்து இந்த கேஸுக்கான ஒரு ப்ரொசீடிங் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மூலயமா வந்ததாலும் சரி, இல்லை ஒரு தட் இஸ் வந்து ப்ளீடர்ஸ், ஸோ எய்தர் டிஃபென்ஸ் சைடோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஜுரிடிக்ஷன் லிமிட்டில் இல்லை, அதுக்கான சரியான காரணத்தை சொல்லி அந்த ப்ரொசீடிங்கை ஸ்டாப் பண்ண சொல்லி அந்த ப்ரொசீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் 258 வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 259ல் பவர் ஆஃப் கோர்ட் டு கன்வெர்ட் சம்மன் கேசஸ் டு வாரண்ட் கேசஸ். இப்போது நம்ம சம்மன் கேஸை பற்றி பார்த்துட்டு வரோம். சம்மன் கேஸில் நான் முதலே சொன்ன மாதிரி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 2 and then 1 less than 2 years பனிஷ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வழக்குகள் வந்து இந்த சம்மன் கேஸில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை அந்த சார்ஜ் இது வந்து வாரண்ட் கேஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிளாஸ் 2ல் வந்து இந்த வழக்கு போயிட்டுருக்கு. ஒருவேளை வாரண்ட் கேஸாக நடத்தணுன்ற ஒரு ஆப்ஷன் அந்த பிகாஸ் அந்த ஃபைண்டிங் சார்ஜில் அவர் செய்த அஃபென்ஸ் அந்த குற்றத்துக்கு இன்னும் மேலே வந்து தண்டனை கிடைக்கும், அபவ் 1 year, அபவ் 6 monthக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது அந்த கோர்ட்டுக்கு பர்மிஷன் இல்லை அபவ் 1 yearனா, அப்போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார், செகண்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கேஸை ஃபார்வர்ட் பண்ணுவார் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 1. எதுக்குன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஸ் ஃபர்தர் ப்ரொசீடிங், அதாவது வாரண்ட் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 1 டிஜே கோர்ட்டுக்கு மாற்றணும், அங்கே இருக்க நீதிபதி அவர்கள் இல்லை பிடிஜேக்கு மாற்றணும், இந்த வழக்கு வந்து 302 இருக்குது இல்லை 307 இருக்குது, அப்போ இதற்கான அபவ் 7 years பனிஷ்மெண்ட் வந்து அங்கே தான் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொன்னால், ஸோ கோர்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ நடக்குது, ஸோ முதற்கட்ட விசாரணையில் அவர் என்ன பனிஷ்மெண்ட், அவர் என்ன அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, இதுக்கான சார்ஜ் அண்ட் தென் வந்து எவிடன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம், ஸோ பிரைமா ஃபேசி ஆஃப் த கேஸ் இஸ் ஃபைண்டிங், அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து இருக்குது, இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்த கோர்ட்லன்னு சொல்லும்போது அந்த வழக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க யூஸிங் தி செக்ஷன் 259. ஸோ பவர் ஆஃப் த கோர்ட் ஒரு கேஸை கன்வெர்ட், ஃபஸ்ட்டு கன்வர்ஷன், சம்மன்ஸை வந்து வாரண்ட்டாக மாற்றலாமா இல்லை செஷன் கோர்ட்டா அப்படின்றத கன்வர்ஷன் தான் இந்த 259. ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆல்ரெடி நம்ம 323 அதில் இந்த செக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த கோர்ட்டுக்கு, எந்த கோர்ட்டு அந்த வழக்கை நடத்தணுமோ அந்த கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ட்ரையல் ஆஃப் சம்மன் கேசஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் 251லேருந்து 259 வரைக்கும் உள்ள எல்லா செக்ஷனுமே இந்த 2 வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போது சம்மன் கேஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான பதிவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.